சபரிமலை விவகாரம் மீண்டும் பேசுபொருளானது. இம்முறை மத்திய அரசு கடும் நிலைப்பாடு எடுத்தது. மத முடிவை யார் எடுக்க வேண்டும்? பக்தர்களே, மதத்தை பின்பற்றாதவர் வழக்கு தொடுப்பது சரியா? வெளியாட்கள் தலையீடு தேவையில்லை. மசூதிகளில் இப்போதும் பெண்களை அனுமதிப்பதில்லை. பானிபூரி சாப்பிடவும் மறைவாகவே சாப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு சுதந்திரம் இல்லாதவர்கள் முதலில் தங்களுக்காகவும் தங்கள் உரிமைகளுக்காகவும் போராடலாம். மூன்றாவது விஷயம், அரசியல் அமைப்பு நெறிமுறை. அதாவது பழைய மரபுகளை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. தலைமுறையாக வரும் மரபுகளுக்கு யாரையும் புண்படுத்தாத போது அவற்றுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நீதிபதிகள் மத விஷயங்களில் வல்லுநர்களா? சட்டங்கள் மத நம்பிக்கைகளுக்கு சமமானவையா? சபரிமலை ஐயப்பன் பிரம்மச்சாரி. ஆண்கள் கழிப்பறை என்றால் அது ஆண்களுக்கு மட்டுமே உரியது. பெண்கள் சென்றால் அசிங்கம். ஆர்டிகல் 25 என்கிறார்கள். அது என்னவென்று பாயிண்ட் 7 கேட்டது. பாயிண்ட் 8, ஒரு பாரம்பரியம் மாறணுமா? இந்து பக்தர்களின் நம்பிக்கை பாரம்பரியத்தை மாற்ற வேண்டுமா? பாயிண்ட் 9, இது எப்படி பெண் பாகுபாடு? அனைத்து கோவில்களிலும் நுழைவதற்கு அனுமதி உண்டு. சில ஆச்சாரங்கள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும். இந்துக்களின் நலனுக்காக பெருமையுடன் நின்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே. இவர்களை பாதுகாப்பதற்காக வாக்களித்து வெற்றி பெறச் செய்திட வேண்டும்.